எப்பயும் சாப்பிட்ற ஸ்வீட்ஸ் மாதிரி லட்டு ஜிலேபின்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க ஸ்வீட் ரோல் செய்யலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 kg மைதா எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் தூளுப்பு இது போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சுக்கிறேன். இது ட்ரை ஆகக்கூடாதுன்னு மேலே லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுறேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துட்டு ட்ரையான மைதா மாவு போட்டுட்டு நல்லா இதை திரட்டி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நைஸாக திரட்டுறோமோ அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி ஒரு 3 லேயர் நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு லேயர் இந்த மாதிரி திரட்டினதும் நடுவில் கொஞ்சமாக மைதா மாவு, ஒரு 4-5 சொட்டு எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர், அதே மாதிரி கொஞ்சம் மைதா மாவு, ஒரு 4-5 சொட்டு எண்ணெய் இது போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இப்படி வச்சு இது நல்லா ஒரு ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்ச பீஸை மிதமான ஹீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் அதிக ஹீட் ஆகிடக்கூடாது. அதிக ஹீட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமே கருகிரும், ப்ளஸ் உள்ளேயும் வேகாது. ஸோ மிதமான ஹீட்டில் வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுத்தோம்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து வரும். இதுக்கப்புறம் இது பாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 4-5 ட்ராப் லெமன் ஜூஸ் நம்ம புழிஞ்சிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிச்சு பாகு கம்பி பதத்துக்கு வரணும். அப்புறம் பாகை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பொரிச்சு எடுத்த எல்லா ரோல்ஸையும் நம்ம பாகுக்குள்ளே போட்டு ஊற வச்சுக்கிறோம். இது ஒரு 1 hour ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரையான கண்டிஷனில் நமக்கு கிடைக்கும். இது 4 to 5 days நம்ம வச்சு தாராளமாக சாப்பிட்லாம். டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.